கர்த்தர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரியச் செய்து, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். மனுஷன் தன்னுடைய ஜீவிய காலத்தில் சில காலம் செலுத்திருக்கிறான், சில காலம் தாழ்ந்திருக்கிறான். உயர்வும் தாழ்வும் மனுஷருக்கு திடீரென்று வந்துவிடுகிறது. ஒரு சிலர் தாழ்வடையும் போது அவர்கள் குறைவுபட்டு ஒன்றுமில்லாமல் தரித்திரராய் போய்விடுகிறார்கள். தேவனுடைய பராமரிப்பினால் மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதே பராமரிப்பினால் மனுஷர்கள் தாழ்வடையவும் செய்கிறார்கள். மனுஷரில் சிலர் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சி அடைகிறார்கள். குடும்பத்திலும் பேரழிவு உண்டாகிறது. குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து கூடியிராமல் சிதறிப்போய் விடுகிறார்கள். ஒரு காலத்தில் பிரபுக்களாக இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் தாழ்ந்து விடுகிறார்கள். இதுவும் கர்த்தருடைய கிரியை. மனுஷருடைய பொல்லாப்பின் நிமித்தம் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வரும். அப்போது கர்த்தர் பொல்லாப்பு செய்த பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை அலைந்து திரியச் செய்கிறார். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்ச்சி அடைவான், திசை தெரியாமல் தடுமாறுவான். அவாந்தர வெளியிலே எங்கு போவது என்று தெரியாமல் அலைந்து திரிவான். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் கர்த்தரே அவர்களை தண்டித்திருக்கிறார். கர்த்தரால் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ண முடியும். அதே கர்த்தரால் எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க முடியும். கர்த்தரால் செலுத்திருக்கிற குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் செய்யவும் முடியும். ஒன்றுமில்லாத எளியவனுடைய வம்சங்களை மந்தையைப் போல் விருத்தி பண்ணி அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அவருடைய கிருபையும் அவருடைய சாபத்திற்கு அவருடைய கோபமுமே காரணம். இரண்டுமே கர்த்தருடைய கிருபைதான். இரண்டுமே கர்த்தருடைய பராமரிப்பு தான். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் கிரியை நடப்பிக்கிறார். யார் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்றும் யார் மீது கோபப்பட வேண்டும் என்றும் கர்த்தருக்கு தெரியும். யாரை உயர்த்த வேண்டும் என்றும் யாரை தாழ்த்த வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். நாம் கர்த்தருடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுப்பார். நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் போது நாம் செலுத்திருப்போம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிலர் உயர்ந்திருப்பதும் ஒரு சிலர் தாழ்ந்திருப்பதும் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு. ஆகையினால் பிரபுக்கள் தங்கள் இருதயத்தில் இருமாப்பாய் இருக்கக்கூடாது. அதே வேளையில் எளியவர்களும் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் மாறாதவர். அதே கர்த்தர் நம்மை மாற்றுகிறவர். கர்த்தரால் நம்மை மாற்ற முடியும் என்பதை நினைவு கூர்ந்து பிரபுக்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்ய வேண்டும். எளியவனும் சிறுமைப்பட்டவனும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரால் தங்களை உயர்த்த முடியும் என்று விசுவாசித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தங்களுடைய வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குவார் என்று விசுவாசித்து அவரை துதிக்க வேண்டும்.